அம்மா கிட்ட இருந்து நான் உங்களை பிரிச்சுட்டு தான் எனக்கு கெட்ட பேரு வர வேண்டாம் மாமா. நாம இப்ப வீட்டுக்கு போவோம். அம்மா வெளியில போங்கன்னு சொன்னா வந்துடுவோம். வீட்டுக்கு போலாமா? பா ஆதி, நம்ம வீட்டுக்கே போலாம்ப்பா. சூப்பர் மாப்ள, இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோம். இல்ல மாமா? போலாமா? வா. படா, இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல என்ன எல்லாம் என்ன விட்டு போறானுங்க? தியானத்துல மூழ்கி இருக்காளா? இருக்கட்டும். எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. தனியா இருக்கிற அகிலா கிட்ட போய் இந்த ஆதியையும் சமையல்காரையும் பத்தி கொஞ்சம் ஏத்தி விட்டா என்ன? பண்ணுவோம். நம்ம முயற்சியை கைவிடக்கூடாது. ம். வந்துருச்சுடா. வனஜா பூஜையில கரடி. இப்ப யாரு இதுல வெத்தலை பாக்க வச்சு அழைச்சது? இவர் வந்தாலே அந்த சமையல்காரிக்கு சாதகமா தான் பேசுவாரு. குழம்பு இருக்கிற அகிலாவை தெளிய வச்சிட போறாரு. அம்மா, வாங்க குருஜி. குருஜி வந்திருக்காருன்னு சொல்லக்கூடாது. மரம் மாதிரி ஏன் நின்னு பாத்துக்கிட்டு இருக்க? அது அதாக்கா சொல்லலாம்னு நினைச்சேக்கா. அதுக்குள்ள அவரே உங்களை கூப்பிட்டுட்டாரு. உட்காருங்க குருஜி. நல்லதும்மா. வந்தது வராதமா எனக்கு வாங்கி கொடுக்குது பாரு. இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியுமா? என்ன குருஜி சொல்றீங்க? விதி வலியதுன்னு சொல்றேன். கோயில் குளத்தில் இருந்த ஸ்படிகலிங்கம் பார்வதி கைக்கு கிடைச்சது. உங்க முன்னோர்கள் ஆசீர்வாதத்துக்காக நடந்த பூஜையில ஸ்படிக மாலை நிறம் மாறாம பார்வதிக்கு ஆசீர்வாதம் கிடைச்சது. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்படித்தான் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியுமா? ஏன் சாமி, உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னா நீங்க அக்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்கலாம்ல. விதியோட போக்குல வாழ கத்துக்கங்கன்னு நான் ஏற்கனவே குறிப்பால சொல்லியிருக்கேன். ஆனா இவங்க தான் விதியை மதியால ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நல்லா சொல்லுவா. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமாமா? விதியை மதியால வெல்லலாம், ஆனா அதை வெல்றதுக்கும் விதி வேணும். பார்வதியோட ஜாதக அமைப்பை வச்சு பார்க்கும்போது ஆதிக்கு பொருத்தமான மனைவி, உங்க குடும்பத்துக்கு ஏத்த மருமக பார்வதி தாம்மா. இல்ல, ஆதிக்கு பிடிச்ச மனைவியா வேணும்னா பார்வதி இருக்கலாம். ஆனா ஒரு நாளும் ஏன் குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா அவ இருக்க முடியாது. விதிப்படிதாம்மா எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. நீங்க அதை ஏத்துக்கிட்டு கடந்து போனா வாழ்க்கை லேசா இருக்கும். ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா வாழ்க்கை பாரமாயிடுமா? எதை குருஜி விதின்னு சொல்றீங்க? என்ன சுத்தி இருந்தவங்க எல்லாரும் திட்டம் போட்டு என்னை ஏமாத்திருக்காங்க. எனக்கு எதிரா எல்லாரும் சேர்ந்து சதி செஞ்சிருக்காங்க. அத விதின்னு சொல்லி ஏத்துக்க சொல்றீங்களா? நீங்க சொன்ன மாதிரி நடந்து முடிஞ்சதுல விதியோட பங்கு இருக்குன்னா
அதுல என்ன சேர்ந்தவங்களோட சதியும் அதிகமா இருக்கு. அதிகமாவே இருக்கு. யார் மேல எல்லாம் நான் நம்பிக்கை வச்சிருந்தேனோ அவங்க எல்லாரும் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. இந்த நம்பிக்கை துரோகத்தை என்னால எப்படி பொறுத்துக்க முடியும்? எல்லாத்தையும் மன்னிச்சு எப்படி ஏத்துக்க முடியும்? உங்க மனசுல இருக்கிற வலியும் வேதனையும் எனக்கு புரியுதுமா. உங்க மனசுல ஏற்பட்டிருக்கிற காயத்துக்கு காலம்தான் பதில் சொல்லணும். நான் வர்றேங்கம்மா. வாங்க. நீங்க சொன்ன மாதிரி அகிலாண்டேஸ்வரி அம்மா கிட்ட பேசி பார்த்துட்டேன். அவங்க கோபமும் குறையல, மனசும் மாறல. நான் வர்றேங்க. கொள்ள குட்டம் மாதிரி மொழிய பாரு. அகிலா, முதல்ல எனக்கு ஒரு உண்மை தெரியணும். எல்லா உண்மையும் தான் வெளியே வந்துருச்சு. இன்னும் தெரியறதுக்கு என்ன இருக்கு? ஆதி பார்வதி கல்யாணம் உங்கள எத்தனை பேருக்கு முன்னாடியே தெரியும்? அத கேளு. ஆதி மாப்பிள்ளையும் பார்வதி தங்கச்சியும் லவ் பண்ற விஷயம் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் மண்டபத்தில் தானே நமக்கே தெரியும். இப்ப என்ன பண்றது? கல்யாண விஷயம் முன்னாடியே தெரிஞ்சவங்க இங்க வந்து நில்லுங்க. இப்பவாவது என்கிட்ட உண்மையை சொல்வீங்கன்னு நம்புறேன். இதுக்கப்புறமும் என்கிட்ட உண்மையை மறைச்சிங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இவருக்கு இவ்ளோ தைரியம் யார் கொடுத்தது?
கூட்டம் மொத்தமா மாட்டிருக்கு. இருங்க, வச்சு செய்ய போறா. அவார்டு பெர்ஃபார்மன்ஸ் அன்னைக்கு ஆதி பார்வதிய பத்தி நான் விசாரிக்கும் போது ஒண்ணுமே தெரியாதுன்னு நடிச்சு கொட்டிட்டு இப்ப வந்து அப்பாவியா முகத்தை வச்சுக்கிட்டு என்ன நடிப்புடா இந்த ஆளு. அகிலக்கா அப்படி பார்க்காதீங்க. ஆதி மாப்பிள்ளைக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் விஷயம் எனக்கே மண்டபத்தில் தான் தெரியும். ஆனா அவங்க காதலிக்கிற விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். இப்போ நான் எங்க நிக்கணும்? ஐயோ, பார்வையே சரியில்லையே. நான் இங்கே நின்னுறேன். அப்புறம் கல்யாண மண்டபத்தில் நந்தினி நடந்தது தான் நமக்கும். அக்கா, என்னக்கா என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க மேல சத்தியமா எனக்கு இந்த விஷயம் எல்லாம் ஒண்ணுமே தெரியாதுக்கா. உங்ககிட்ட நான் எதையுமே மறைக்க மாட்டேன். ஆதியும் பார்வதியும் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு எனக்கு தெரியும். அதைத்தான் நான் அப்பப்ப வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேனே. அவங்களுக்குள்ள கல்யாணம் நடந்திருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு இருந்தேன்க்கா. ஆனா மண்டபத்துல உங்களுக்கு தெரிய வந்தப்பதான் எனக்கும் அந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்ததுக்கா. மத்தவங்க எல்லாரையும் விடுங்க. நீங்க கூட என்கிட்ட உண்மையா நடந்துக்கல. இல்ல கிலா, அது வந்து நீங்க எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலங்க. எங்க எத்தனை தடவை உங்ககிட்ட ஆதி கல்யாணத்தை பத்தியும் பார்வதிய பத்தியும் நான் பேசியிருக்கேன். அப்பெல்லாம் கூட உங்களுக்கு என்கிட்ட சொல்ல தோணலையா? நான் என் உயிரை விட மேலா நினைச்சிட்டு இருக்கிற பரம்பரை கௌரவம், அந்தஸ்து, மரியாதைக்கு ஒரு களங்கம் ஏற்படுற மாதிரி ஆதி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கான். அத என்கிட்ட சொல்லாமலேயே மறைச்சிருக்கீங்களே. நல்லா இருக்குங்க. இதுக்கு நீங்கல்ல நான் தூங்கும் போது என் தலையில ஒரு கல்ல போட்டு என்ன கொன்னு இருக்கலாங்க. அகிலா, போதுங்க, வேண்டாம், நிறுத்துங்க, பேசாதீங்க. இத்தனை நாள் நான் உங்க கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம பண்ணிட்டீங்க. அப்பா, புருஷன் பொண்டாட்டி அடிச்சுக்கிறாங்க. நம்ம குடும்ப கௌரவம், அந்தஸ்து இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலை இல்லாம அடிக்கடி நீதான் நான் கோவப்படுற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வந்து நிப்ப. ஓ, இப்ப என்ன
துணைக்கு கூட உன் அண்ணனையும் சேர்த்துக்கிட்டியா? ஆதிக்கு இருக்கிற பொறுப்பு கொஞ்சம் கூட உனக்கு இல்லையே, இன்னும் சின்ன பையனாவே நடந்துகிட்டு இருக்கேன்னு உன்னை நினைச்சு நான் எவ்வளவு கவலைப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ எவ்வளோ பெரிய விஷயத்த என்கிட்ட சொல்லாமலேயே மறைச்சு, அதான் நீ பெரிய மனுஷன் ஆயிட்டல்லடா. ஏம்மா, என் புருஷனும் என் பிள்ளைங்களும் தான் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்னா, நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு, நீ கூட அவங்க கூட எல்லாம் சேர்ந்து எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டியே. சாரி ஆண்டி. ஆதி பார்வதி காதலிக்கிறது எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியாது. அவங்களுக்கு கல்யாணம் ஆனது கூட ரொம்ப லேட்டா தான் தெரியும். ஏய், லேட்டா தான் தெரியும். எப்ப தெரிஞ்சா என்ன? உனக்கு தெரிஞ்ச உடனே என்கிட்ட சொல்லிருக்க வேண்டாம்? ஏன் சொல்லாம மறைச்ச? எல்லாரும் என் கூடவே இருந்து என் கழுத்து அறுத்துட்டீங்கல்ல? பின்னாடியே வந்து என் முதுகுலையே குத்திட்டீங்க. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு நான் உன்னை சொல்ல மாட்டேன் சுந்தரம். நீ என்கிட்ட உண்மையை சொல்ல முயற்சி பண்ணியிருக்க. நான் தான் அத சரியா புரிஞ்சுக்காம உன் பொண்ணு கல்யாண குழப்பத்துல இருக்கேன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். தப்பிச்சிட்டான். நீ எப்பவும் போல எனக்கு விசுவாசமா உண்மையா இருக்கதான் முயற்சி பண்ணிருக்க. நான் தான் நீ சொல்ல வந்தத கேட்காம தட்டி கழிச்சிட்டேன். அவளோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சும்மாவா? நம்பிக்கை துரோகம் பண்ண இவங்க கூட எல்லாம் நீ நிக்க வேண்டாம் சுந்தரம். அந்த பக்கம் தனியா போய் நில்லு. ஏன் இப்படி குறுக்குறுன்னு பாக்குறா? நான் இத்தனை நாளா யார தப்பா நினைச்சிட்டு இருந்தேனோ, யார் எனக்கு துரோகம் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேனோ, அந்த வனஜாதான் இந்த விஷயத்துல என்கிட்ட உண்மையா நேர்மையா நடந்துகிட்டு இருந்திருக்கா. சுந்தரம் வனஜாவை தவிர நீங்க 3 பேரும் எனக்கு நம்பிக்கை துரோகம் தான் பண்ணிருக்கீங்க. துரோகிங்க. உங்களை என்னால ஒரு நாளும் மன்னிக்க முடியாது. அகிலா, உன்னோட கோபம் நியாயமானதுதான். ஆனா நாங்க எதுக்கு என்ன தன்னிலை விளக்கம் கொடுத்து நீங்க எல்லாரும் எனக்கு செஞ்ச துரோகத்தை நியாயப்படுத்தலான்னு பாக்குறீங்களா? அது இனிமே ஒரு நாளும் நடக்காது. என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல.
இந்த விஷயத்துல நான் எதுக்காகவும் என் மனச மாத்திக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கங்க.